இந்த மாதிரி 4 பிள்ளை பேசிக்கா எங்க ஊர்ல பெரிய பாப்பெல்லாம் அதுமே தாங்கடா எட்டுனா படுத்து வராட்டுங்குது அதான் சண்டை வேலை கேட்டுக்குது மென்னு சாப்பிடு மென்னு இது வந்தது மென்னு போடுங்க எப்படி அழகா பேசுறீங்க அப்படி வளவளணும் கொடுக்கணும் சரி சரி மாலை கொடுத்தாட்டம் ஆமாமா வெள்ளரி பிங்காட்டம் ஆமாமா கொடிச்சு மடியில் கட்டுற மாதிரி தக்காளி வள மாட்டோம் அப்படி வளவளம் இருக்கிறியா என்னையே பண்ணிட்டு வளவளம் தானே கிடக்குறேன் என்ன சன்னியா அடிக்கடி சன்னி தானே வருது என்ன பண்ணுது நிறுத்தி விட்டேன் காலையில நிறுத்திருப்பேன் இன்னைக்கு என்ன பண்றது நாளைக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்துக்கிறாரு சரிம்மா உனக்கு வந்து அழகான ஒரு பேர் வச்சுக்கோ நல்ல பேரா வையுமா என்ன சொல்றேன் போயிட்டா 6 மாசமா கை சொல்லி விட்டேன் தான் வந்துக்கிறேன் வைக்கிற நல்ல பேரா வச்சு நல்ல பேரா வச்சு விளக்குற மாதிரி வைக்கியோ அடியில் வைக்கியோ எங்கேயோ வைப்பா செங்கமலம் ஓ கேட்டுக்கா என்ன பேரு செங்கமலம் செங்கமலம் கமலம் கமலம் கமலா கமலையா கமலா ஓ சுருக்கமா கமலா கமலா இருக்கோப்பல செங்கமலா ஓ செங்கமலம் செங்கமலம் அது மலையே விடாது அப்படி இருந்தாலும் இந்த தீராத நடித்தும் தெய்வ சபை சரிமா இந்த தெய்வீக சபையில ஆனாக பிறந்த அப்பமார்களும் அப்பமார்களும் அருள் பெரும் தாய்மார்கள் அனைவருக்கு பேர்களும் திரளாக கண்ணே உள்ள தட்டு கம்மியா போடுங்க பாக்கலாம் நல்ல வேகமா போடு இன்னொரு அண்ணா போடுங்க எல்லாம் போய் அங்க ரவிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க எங்காலும் என்ன பண்றானோ அதிகமா நான் பாருங்க எடுக்கும் கொஞ்ச நேரம் எடுத்து கொடுக்குறாங்க இன்னும் கூட அவங்க மட்டும் கம்மியா இருப்பாங்க ஆமா திருவிடி திருநாமங்களை திருமேல் கொண்ட அன்போடு நட்டி கலந்த வணக்கம் நன்றி வணக்கம் அப்படி இருந்தாலும் சரிமா இன்று அதாவது புரட்டாசி 4ஆம் கிழமை ஓ புரட்டாசி மாதம் 4ஆம் கிழமை புரட்டாசி 4ஆம் கிழமை சனிக்கிழமை அன்று இந்த எம்பெருமான் ஆகிய ஸ்ரீ சீனிவாச பெருமாள் அவருடைய அதாவது திருவிழா முன்னிட்டு இன்றைக்கு ஊர்வல மக்களும் பலரத்தில் செலவுகள் செய்து இன்றைக்கு ஒரே செதிநாட்டம் நாடகம் இருக்கிறார்கள் இன்றைக்கு வைக்கும் நாடகம் அதாவது புராணங்கள் 18 சரிமா இந்த 18 புராணத்துல மிகவும் சிறந்த புராணம் விஷ்ணு புராணம் இந்த விஷ்ணு புராணத்தில் ஒரு வகையாக வந்தக்கூடிய இன்றைக்கு பார்த்து பொறுமை கிருஷ்ணன் பிறப்பு அதாவது மகா விஷ்ணு ஆகிய தேவர்கள்லாம் அதாவது தேவருடைய இந்த அரக்கர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க கிரைதா திரைதா செல்லக்கூடிய 4 முகம் இந்த 4 முகத்துல பகவான் ஆகிய சரிமா என்னென்ன அவதாரம் எடுக்கிறாரு அதாவது மகாவிஷ்ணு தம்பி தூக்கு போய் மற்ற வண்டி செல்லக்கூடிய மீன அவதாரம் எடுக்கிறாரு ஓ மற்ற வண்டி மீன அவதாரம் எடுத்து அழகிரி சொல்லப்பட்ட சோமகனி மடிக்கிறாரு ஓ சோமகன் மடிக்கிறாரு ஆமா சரி பிறகு என்ன செஞ்சாங்க தேவர்கள்லாம் சேர்ந்து தேவா அமிர்தம் கிடைக்கிறாங்க ஓ தேவ அமிர்தம் கிடைக்கிறாங்க அப்படி தேவா அமிர்தம் கிடைக்கிற போது அந்த அமிர்தத்தை அதாவது தேவர்களும் அசுரனும் சேர்ந்து மந்திரகிரி மலைய மத்தாகவும் 1000 நாவடுத்த ஆதிசேஷனை கையாக வைத்து வட்டிகி என்று சொல்லக்கூடிய பாம்பு அணைக்கையாக வைத்து தேவர்களும் அரக்கர்களும் சேர்ந்து அமிர்தம் கிடைக்கிறாங்க ஓ அமிர்தம் கிடைக்கிறாங்க அப்படி அமிர்தம் கிடைந்த போது அந்த அமிர்தத்தில் அதாவது அந்த மந்திரம் அடையாளப்பட்டது சாய்ந்து விடுகிறது ஓ லைட்டா சாயுது ஆமா சரிமா அப்படி சாய்ந்த உடனே ஆமையாக பூர்வம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து அந்த மந்திரகிரி மலையை தாங்கி நிற்கிறாரு
வர 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 இப்படி. ஏன்? அப்படி ஆ. இரண்டாவது ஆமை அவதாரம். ஓ ரெண்டாவது ஆமை அவதாரம். ஆமா. சரி சரி. மூன்றாவது ஆ. அதாவது ஆ. வை வை வர வர வை வை வந்து குடிச்சுக்கிறேன். ஆ. மூன்றாவதாகிய ஆ. நரசிங்க அவதாரம். ஓ நரசிம்ம அவதாரம். ஆமா. சரி. அந்த நரசிம்ம அவதாரம் எதற்காக? என்ன காரணமா? இரணியன் ஆ. இரணிய கட்டுமணி செல்லக்கூடிய இருவர்கள். ஓ இருவர்கள். ஆமா. சரி சரி. அதற்காக என்ன செய்தார்? ஆ. அதாவது ஆ. வண்டி என்று சொல்லக்கூடிய சரி. வண்டி அவதாரம் எடுத்து ஆ. அந்த அதாவது இரணிய கட்டுமணி மடிக்கிறாரு. ஓ என்னைக்கு மணிக்கிறாரு? ஆமா. சரி சரிமா. பிறகு ஆ. நரசிம்ம அவதாரம் எடுத்து ஆ. இரணியனை மடிக்கிறாரு. ஓ என்னைன்னு சொல்லி மணிக்கிறாரு. ஆமா. சரி சரி. பிறகு பிறகு ஆ. என்ன அவதாரம் எடுக்கிறார்? என்னங்க அவதாரம் எடுக்கிறாங்க? பரசுராம அவதாரம் எடுக்கிறார். ஓ பரிசாவதாரம். ஆமா. சரி. தமனிக்கனி முனிவருக்கும் ஆ. ரேணுகா தேவிக்கும் ஆ. அதாவது பரசுராமராக பிறந்து சரிம்மா. பெற்ற தாயவே ஆ. அதாவது சிறுத்தை அறுத்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக சரி, சரி. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை கோவிலுக்கு மந்திரம் என்று சொல்லி ஆ. அதாவது அதாவது பரசுராம அவதாரம் இருக்கிறார். ஆ. பிறகு ஆ. ஏழாவதாகிய ஆ. ராம அவதாரம் இருக்கிறார். ஓ ராமர் அவதாரம். அது எதற்காக? என்ன காரணமா? ராவணனை சம்ஹாரிப்பதற்காக. ஆ. அதாவது ராம அவதாரம். சரி. ராவணன் கும்பகர்ணன் ஆ. மூலவர சேனையை மடிப்பதற்காக ஆ. ராம அவதாரம் எடுத்து ஆ. லங்கைக்கு சென்று சரி. ராவணனை மடிக்கிறாரு. ஓ ராவணம் அடிக்கிறாங்க. பிறகு சரிம்மா. அப்பொழுது ஆ. தேவர்கள்லாம் பார்த்தாங்க. சரி. இந்த அரக்கர்கள் எல்லாம் மடித்தாங்கல்ல. சரி. மறுபடியும் ஆ. துபாபுரி யுகத்துல ஆ. அரக்கர்கள் எல்லாம் ஆ. அரசர்களாக வந்து பிறந்து விட்டார்கள். ஓ அரசராக பிறந்துக்கிறாங்க. அரக்கர்கள் எல்லாம் அரசர். அரசர்களாக வந்து பிறந்து விட்டார்கள். சரி. அதாவது ஆ. அட்டம் முகமூடி கொள்ளக்காரன் சொல்றோம்ல. ஆமா ஆமா ஆமா. அதை போல ஆ. அன்று அதாவது ஆ. அன்று அந்த யுகத்துல ஆ. அரக்கர்கள் எல்லாம் இருந்தாங்கல்ல. ஆமா. அரக்கர்கள் எல்லாம் மடிக்க போயிட்டாங்கல்ல. சரி. மறுபடியும் ஆ. இந்த உலகத்துல ஆ. இந்த பாதாள அதாவது உலகத்துல ஆ. பாதாள லோகத்துல ஆ. அதாவது 14 லோகத்திலையும் ஆ. இருக்கிற அரக்கர்கள் எல்லாரும் சேர்ந்து சரி. இன்னைக்கு ஆ. அரசர்களாக வந்து பிறந்திருக்கிறாங்க. சரி. இவங்கள மடிப்பிற்கு ஆ. என்ன வழித்து தேவர்கள்லாம் தேவலோகத்துல தேவர்கள் கூடி ஆ. அதாவது ஒரு கமிட்டி போடுறாங்க. ஓ கமிட்டி போடுறாங்க. அப்பொழுது ஆ. யார் யார் எப்படி எப்படி பிறக்கணும் ஆ. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆ. மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? நான் ஆ. அதாவது என்னம்மா ஆயா ஆயா வெத்தலைக்கு தலை ஆகிய ஆ. நான் ஆ. அதாவது 9வது கிருஷ்ணனாக அவதாரம் அடிக்கிறேன். சரிங்க. நான் பள்ளி கொண்டிருக்கும் ஆ. ஆதிசேஷன் பலராமனாக பிறக்கட்டும். சரி சரிம்மா. இப்படி தேவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக பிறந்து ஆ. இந்த அரக்கர்கள் எல்லாம் ஆ. மடிக்கணும்னு சொல்லி சரி. எல்லாரும் முடிவெடுத்து ஆ. இந்த துபாபுரி யுகத்துல ஆ. மகாவிஷ்ணு கண்ணனாக அவதாரம் எடுக்கிறார். சரி. இதெல்லாம் ஆ. மகாவிஷ்ணு கண்ணனாக பிறக்கக்கூடிய இந்த நாடகம். இந்த நாடகம். இதான் கிருஷ்ணன் பிறப்பு. ஓ கிருஷ்ணன் பிறப்பு. அப்படி இந்த கிருஷ்ணன் பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகத்தை ஆ. இந்த பொதுமக்களால் நிலைநாட்டப்பட்டது. ஆமாமா. இது ஒரு புண்ணியமான நாடகம். ஆ. இந்த நாடகத்தை ஆ. அதாவது விடியும் இப்பொழுது அதாவது கேட்டா ஆ. நாம செய்த பாவ புண்ணியங்கள் அனைத்து விலகுமா. ஆமா. அந்த பகவானுடைய ஆ. ஒவ்வொரு அவதாரத்தினுடைய மகிமையெல்லாம் ஆ. சொன்னால் இன்று நாள் போதாது. ஆ. நமக்கு வயதும் பத்தாது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஆ. பகவானுடைய ஆ. அனுகிரகத்தினால ஆ. இன்றைக்கு கிருஷ்ணன் பிறப்பு ஆ. இந்த மகாவிஷ்ணுடைய ஆ. ஆலயத்துக்கு முன்பதாக ஆ. இன்றைக்கு இருக்கிறார். வச்சுக்கிறாங்க. இந்த நாடகத்தில் ஆ. நான் யாரு? அது மட்டுமல்ல ஆ. செல்வனாகிய யூடியூப் சேனல் ஆ. ஒவ்வொரு நாளைக்கு நாடகம் எங்க நடந்தாலும் எந்த நாடகக்காரா இருந்தாலும் சரி ஆ. எல்லாத்துக்கும் வந்து இந்த யூடியூப் சேனல் எடுத்து ஆ. உலகமெல்லாம் ஆ. நமக்கு தெரியோ செய்யறோம் தெரியாது செய்யறோம். ஆமாமா. நம்மளால இயந்திரத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஆ. அவர் இந்த நம்மள எல்லாம் ஆ. அதாவது ஆ. நம்மளையும் ஒரு பொருளாக நினைச்சு கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஆ. யூடியூப் சேனல் எடுத்து ஆ. இந்த உலகத்துல ஆ. நம்மளுடைய அறிமுகப்படுத்துறாரு. ஆ. அது குடும்பம் ஆ. அதுக்கு போல் வேரோனி ஆ. உங்கள் போல் கலைத்து அடிப்போல் கலைகழித்து எங்கும் தெரிஞ்சு வாழ ஆ. இந்த எம்பெருமானாகிய ஆ. சீனிவாச பெருமானை ஜோர கை தட்டுவோம். அம்மா, அம்மா இந்த நாடகத்தில் நான் யாரு? நீங்க யாரு? அது மட்டும் இல்ல ஆ. இந்த விடியும் எப்பொழுதும் ஆ. இந்த நாடகத்தை ஆ. அமர்ந்து பார்த்துங்க ஆமா. எப்படி இருக்கணும். எப்படிமா? அதாவது
ஒரு வார்த்தை போட்டு அதாவது பங்காளிகளும் மாமன் மைத்தனும் அண்ணன் தம்பி அனைத்து பேர்களும் வருடாவோடு தவறாமல் அந்த பகவானை எடுத்து கொண்டாடுறாங்கல்ல நாம 7 ஜென்மம் செய்த பாவ புண்ணியங்கள் கண்டிப்பா அவருடைய திருவடி திருநாமங்களை அந்த வைகுண்ட பதவி அடைவதற்கு சர்வ சாதாரண கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்ன தெரியுமா? என்னமா காரணம்? ஒரு மனிதனா பிறந்தா எப்படி எல்லாம் வாழணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்பற்றுறது இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. உலகத்திலே ஒருவன் சிவநாமத்தை உரைச்சு நல்ல நல்ல விளக்கமா கேட்டுக்க. உலகத்திலே ஒருவன் சிவநாமத்தை உரைத்து உண்மைக்கு பாடுபட்டு இருப்பான் ஆகிய அவன் உமையோட நாகன் பாதம் வந்து சேருவான் என்று உறுதியாய் வேதங்கள் கூறுமா. சரி சரி. நாம நேர்மையா நீதியா அடுத்த பொருள்னால ஆசைப்படக்கூடாது. அப்ப நான் ஆசைப்படுறேன்னா பொண்ணை மட்டும் சொல்ல என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நாம நமக்கு எல்லாத்துக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கு. அதனால உலகத்திலே ஒருவன் சிவநாமத்தை உரைத்து உண்மைக்கு பாடுபட்டு இருப்பானாக அவன் உமையவன் நாதன் பாதம் வந்து சேருவான் என்று உறுதியாய் வேதங்கள் கூறுவான். சரி சரிமா. வேதங்கள் என்ன? என்னமா? அதர்ம வேதம், ருக்கு வேதம், சாம வேதம், அதிர்வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வேதம் தான். அதாவது படைக்கிறதும் உருவாக்குறதும் எல்லாத்தான். குருமாவும் இல்ல, சிவனும் இல்ல, மகாவிஷ்ணு குருமா பிரம்மா எல்லாரும் அத வேதங்கள் தான் எல்லாத்தையும் வகுக்குது. சரி சரி சரி. அதனால நாம பாவ புண்ணியங்கள் என்ன செய்யறோமோ கர்ம வினை இன்னொன்னு இருக்குது. நம்ம முன்ஜென்ம வினை நாம மட்டும் ஒரு பாவம் செய்து ஏன் நம்ம வீட்டு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாரு. முன்ஜென்மத்தில் என்ன பண்ணுறது யாருக்கா தெரியுமா? அந்த பாவம் தான் இந்த ஜென்மத்துல நாம தித்துளி பண்றோம். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி அதாவது எதையுமே எல்லாரும் வாழ்க்கையில் நம்ம எத்தனை நாள் என்னைக்கு பிறக்கிறோமோ என்னைக்கு இறக்குறோமோ யாராலும் சொல்ல முடியுமா? இல்ல இல்ல அது நல்லா எக்காலம் வாழ்ந்தாலும் தாக்காலும் தலைக்கு மேல கண்டிப்பா உயிர் எந்த நேரத்தில் போகுதுன்னு சொல்ல முடியாது. கேரண்டி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம அந்த அற்ப ஆயில வச்சுக்கிட்டு அதை கேளு. ஏமா நேத்தே வேலைக்கு முடிச்சிருப்போம் ஆளு அதெல்லாம் சொல்ல முடியாது. நேத்து ஏமா அதான் சொல்றேன் ஓரளவு கமிஷன் வாங்கினா தானே. சரி நேத்து நான் முடிஞ்சா நீ கூட்டு ஆடி இருப்பீங்களா? ஆட முடியாது அங்கெல்லாம் இருப்போம். அதுதான் நம்ம இத்தனை பேரும் நம்மள பாக்குறாங்க. ஆமா நம்ம பாக்குறதுக்காகவே நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும். அப்படி இந்த உலகத்துல நாம கொஞ்ச நாளுக்கு இருக்கிறோமா இல்லையா? கண்டிப்பா. அதுக்குள்ள ஏன் ஒரு பாவத்தை செய்யணும்? ஏன் ஒருத்தருடைய முதல்ல நம்ம என்ன அபகரிக்கணும்? நேர்மையா வாழ்ந்துகிட்டு கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போனாலும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம சாவறதுன்னு அவர் உறுதியாயிடுச்சு. ஒண்ணு மாதிரி 100 வருஷத்துக்கு கழிச்சாலும் 150 500 வருஷத்துக்கு வந்தாலும் ஒரு நாளைக்கு சாவத்தானே போறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒண்ணு மாதிரி இருக்க முடியாது. என்ன மாதிரி இல்ல எல்லாத்துக்கும் பொதுவா சொல்றேன். சரி சரி. அப்படி இந்த வாழ்க்கையில நம்ம நல்லதே நினைக்கலாம். கடவுளை நம்ம கும்பிடுங்க. நம்ம எத்தனை கஷ்டம் வந்தாலும் பகவானுடைய அருளால நமக்கு கஷ்டமெல்லாம் மழை போல வந்தாலும் படிப்போம் நீங்கும். சரி சரி. அப்படிப்பட்ட இந்த நாடகத்தில் நான் யாரு? உங்க பேர் என்ன சொல்ல ஓட்டு?
அம்மா சொல்லம்மா. எனக்கு உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு எங்கம்மா தெரியுது, எல்லாம் கட்டி போட்டுக்கிறாங்கம்மா, தெரிய மாட்டேங்குது. எல்லாம் மனுஷனா நீ. என்னுடைய பெயர் உனக்கு தெரிஞ்சிருக்குமேன்னு சொல்றேன். அது எங்கம்மா சட்டி போடாத உனக்கு அது அப்படியே நிக்கணும். எங்க மத்தால வேற கொள்ள வேற சத்தம் போடுறாங்கம்மா. அதுதான் நீ வீணா கட்டி போயிட்டு. கண்டிப்பா நல்ல பையனா இருந்த. நல்ல பையனா கண்டு 2-3 மாசத்துல வீணா ஒண்ணுக்கும் என்ன பண்ணிட்டு போயிட்டோம். ஒண்ணுங்களா அடியே அம்மா என்னுடைய வீரோ சகோதரியா இருந்தாலும் சரி சரி தாண்டி போச்சுமா. நாட்டுக்கு தண்ணி கட்டணுமா. ஒரு ஊருக்கு வேலை செய்யறாங்க. திடீர் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. வேலை செஞ்சு போடலாம், உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் உட்காந்து இந்த படத்தை கூட அம்மா ஓய் என்னுடைய வீடு சகோதரியா இருந்தாலும் சரி என்னை பெற்றிருந்த தாய் தந்தை யாரு? உங்க தாய்க்குள்ள யாருமா? சொல்லு சொல்லு சொல்லுமா. அம்மா என்ன 10 மாதம் 100 நாள் குடும்பத்தை என் தாய் தந்தை யார் தெரியுமா? உங்க தாய்க்கு யாருமா? என் தாயோ தண்டானவள்ளி. உங்க தாயோ சந்தானவல்லி. என் தந்தை கோபால மன்னன். ஓ கோபால மன்னனுக்கும் சந்தனவல்லிக்கும் நான் அழகான ஒரே ஒரு மகளாக நான் பெற்றேன். ஒண்டி ஒரு பிறந்துக்கிறேன். நான் பிறந்து சரி நான் பிறந்த உடனே என் தாயும் தந்தையும் ஆ. நாளொரு வெளியும் பொழுதொரு வண்ணமும் சரி சரி தங்க தொட்டிலே ஆ. தாளான கட்டிலே ஆ. என்னை பாலோடு அன்னிட்டு மருந்து ஊட்டி சரி சரி என்னை பாசமோடு ஆ. லாரி லாரி என்று ஆ. தூரி தூரி என்று ஆ. என்னை ஆ. சீர தடப்போடு வளர்த்தினார்கள். தங்கத்தாலே தவிர்க்கிட்டு இருக்காங்க. என்ன விளையாடு ஓய், ஓய். ஏடா பிள்ளை அங்கேயே நோட்ட மாட்டேங்குது. என்னடா பொழுதுக்கு விட்டாத பாத்துக்கிட்டே இருக்கிற? என்னவோ ஒரு என்ன கீழே சரி பாக்குறானே அதான் நான் எனக்கு முன்னே பிடிச்சி பாக்குறேன். பாக்குறது ஒண்ணு இல்ல ஏதோ இல்ல பாக்குறது ஒண்ணு இல்ல சும்மா பாத்துக்கிட்டே தான் இருக்கு. ஏய், எவ்வளவு வெள்ளையா?
ஏய் தம்பி ஓய் பார்த்து நடந்துடாடே அது என்ன பாடுறா அதுக்கு எது இல்லடா இந்த சரி சரி இதே இருக்குமா நானும் பாரு எதுவுமே நீ நினைக்கிற இருக்கணும்னு அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சரி என்ன தம்பி ஓய் ஆம்பளை கொடுத்தாலும் கொஞ்ச நாளைக்கு பத்தி ஒரு டெப்பாச்சு அதுதான் எது இருக்குமா பார்த்தா மாத்திடாதே வேண்டாம் எப்படி நான் பிறந்து வளர்ந்து வாய்ப்பு தந்த பிறகு சரி, சரி. தாயும் தந்தையும் சாமி நல்ல வாக்கா சொல்லு பார்த்துக்கிட்டு பாரு இல்ல மண்டை நாய் நெய்க்கு போடுவான் ஓய் எப்படி நான் பிறந்து வளர்ந்து வாய்ப்பு தந்த பிறகு சரி ஓய் நாங்க எங்கே வந்து வருகிறோம் எங்கம்மா வர்றீங்க கோகுலம் என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடி ஓ ஆயாப்பாடியில ஆயாப்பாடி என்ன சொன்னா நீ தரணும் மாட்டேன் இதுல என்ன என்ன சொல் எந்த பாடி கேட்கறது நீ தானே சொல் பாட்டு பாடு நீ தானே சொன்ன ஆயாப்பாடி ஐயாப்பாடி இல்லையடா ஆ. ஆயர்பாடி ஓ ஆயாப்பாடியா இப்படி ஆயர்பாடியில ஒரு எழுத்து முன்ன போயிடுச்சு ஒரு எழுத்து அது ஒரு கூட்டம் கண்டுபிடிச்சு விட்டேன் சரி விடு. அம்மா ஆ. குற்றமில்ல கடுகளவும் கண்ணு இமை எவ்வளவு இருக்குது கொஞ்சம் கண்ணு இமைய கடுகு விட கடுகு சின்னதுன்னு சொல்றோம் அதை விட இமை எவ்வளவு இமையளவு குற்றம்னா அது குற்றம் குற்றம் ஆமா, ஆமா, ஆமா. பெருசா செஞ்சாலும் அதே தான் சின்னதா செஞ்சாலும் தப்பு, தப்பு தான். தப்புன்னா தப்பு தானே சரி சரி பொண்டாட்டி கம்பு சாப்பாடு நீ ஒண்ணு மாவன நீங்க அடி வாங்கிட்டு வந்த மாதிரி ஆமா ஏன் போய் அதே இது பண்ற? சரி, சரி. ஆமா அப்படி இருந்தாலும் இந்த ஆய்ப்பாடியில சரி என்ன தீய சிறப்போடு வைத்து ஒரு பெண்ணுடைய ஃப்ரெண்டு ஆமா என்ன பிறகு போறாரு கண்டிப்பா கண்டிப்பாமா பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் தேடி தரக்கூடிய ஒரு பெண்ணு 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 அதாவது ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணாலும் சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பாமா அதாவது ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகளா பிறந்து வளர்ந்து வாடிவிட்டு அடைந்த உடனே அது வரைக்கும் தாய் தந்தையுடைய பாதுகாப்புல அந்த பெண்ணை நல்லபடியா வளர்க்குறாங்க. ஓ சரிம்மா அப்புறம் பிறகு என்ன ஆகுது அதான் ஒரு ஆடவனை பார்த்து நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணின உடனே அந்த குடும்பத்துக்கு கௌரவத்தை காப்பாற்றணும் அந்த பெண்ணு. சும்மா கல்யாணம் பண்ணிட்டு போனா குழந்தை கத்துக்கிட்டு இருந்தாலும் அதோட சும்மா பேச்சு சும்மா பேச்சு ஒரு பெண்ணா பிறந்தா பிறந்த வீட்டுக்கு பெருமை எழுதணும். எங்க பொண்டாடி இப்படி தேட மாட்டேங்கிறாள் காண்டார ஊரியால போய் நாளைக்கு பேசுறேன் புகுந்த வீட்டுக்கு ஓடி தேடி தரேன். இவ்வளவு குழந்தை மருந்து கொடுத்து முடிச்சு போடுறேன் ஏய் சோறு எல்லாம் செத்து போயிருவேன். என்னத்துக்கு ஓட்டல் கடை இருக்குது அந்த மாதிரி ஒரு பெண்ணா பிறக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. சரி சரி அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. ஓ விதிமுறை அந்த மாதிரி நான் வளர்ந்து வாலிபு சேர்ந்த உடனே தாயும் தந்தையும் எனக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்கடி. திருமணம் ஆகி போச்சா கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த நாட்டு மன்னனா நீ வேலையிட்ட சொல்லம்மா எல்லாரும் ஓடி போயினே. எங்க இருந்தாலும் இதுல ஒரு வேலை ஒரு ஆளை காரணம்.
சொல்லுமா. நான் யாரை திருமணம் செய்தேன்? எந்த நாட்டு மன்னன் மாதிரி இருக்கீங்க? இந்த கோவிலும் என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடியில நாங்களோ யாதவர்கள். ஓ யாதவர்கள். நாங்க யாதவகுலத்தை சேர்ந்தவர்கள். சரி சரிம்மா. அந்த யாதவகுலத்துல அம்மா என்ன திருமணம் செய்த கணவருடைய பேரும் நந்தகோபாலன். ஓ நந்தகோபாலன். நந்தகோபாலனை திருமணம் செய்து இந்த நந்தகோபாலன் இந்த ஆயர்பாடிக்கு சரி மன்னனாக ஆட்சி புரிந்து வருகிறார். ஓ மன்னனாக ஆட்சி புரிந்து வராரு. அப்படி நாங்க நாட்டுல நாங்க சீரிய சிறப்போடு வாழ்கிறோம். சரி சரிம்மா. என்ன பண்றோம்? ஒண்ணு இல்லம்மா. ஏய் போய் நாம நினைக்கிறதான் தவறு. சரி சரி. தாசாங்கம் ஒன்று ராஜாங்கமும் ஒன்றாம். ராஜனுக்கு நிகரான தாசாங்கம். தங்கெடுத்து உதறணும் மார்கழி மாசம் 30 நாளைக்கு தங்க உதறா பாத்தியா? ஆமா ஆமா ஒரே ராவடி பண்றாங்கம்மா. அது எதனால உதறாங்கன்னு சொல்லுவியா? எனக்கு தெரியும். எதுக்குமா சுத்தமா சொல்லுமா? ஓய் மகாபாரதம் எதெல்லாம் எந்த மாசம் நடந்துச்சு? தெரியலம்மா. மார்கழி மாசம் தான் மகாபாரதம் நடக்குது. மகாபாரதம் சண்டை சண்டை சண்டை. கௌரவர்களுக்கும் பாண்டவருக்கும் சண்டை நடக்குதா? கௌரவரும் இருமலையில அது கௌரவ விடுறீங்க. இவங்க கௌரவர்கள். கௌரவர்கள் 100 பேரு. சரி சரிம்மா. துரியோதனாதிகள் பாண்டவர் 5 பேரு. சரிம்மா. பாண்டவருக்கும் கௌரவருக்கும் சண்டை நடக்குது. சரி சரி. அப்படி சண்டை நடக்கும்போது இப்பதான் போன் இருக்குது. இப்பதான் அதாவது ஏதாவது சொல்றதுக்கு எத்தனையோ கருவிகள் இருக்குது. கண்டிப்பா கண்டிப்பாமா. அப்ப எப்படி தெரியுமா? எப்படிமா? இன்னைக்கு விடிஞ்ச 6 மணிக்கு சண்டை, திருப்பி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சண்டை துவங்கினா காலையில 6 மணிக்கு துவங்கினா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சண்டை. சூரியன் உதயமாயி அஸ்தமாகும் போது சண்டை நிறுத்தணும். ஆனா இவங்களுக்கு சண்டையெல்லாம் மறுபடியும் போய் படுத்து தூக்கி போயிடுவாங்கல்ல. அந்த தூக்கத்தை எழுப்பத்துக்கு தான் பகவான் ஆகிய மகாவிஷ்ணு கிருஷ்ணன் என்ன செய்யறாரு? அந்த சங்கெடுத்து ஊதி எல்லாத்தையும் எழுப்பிடுறாரு. சங்கெடுத்து ஊதுறாரு. அதுக்குதான் சங்கு ஊதுறது. சங்கு ஊதுறதுல 2 அர்த்தம் இருக்குது. எப்படி? இன்னைக்கு சங்கு ஊதுறானா நாளைக்கு எத்தனை பேர் சங்கு ஊதுறாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். இன்னைக்கு நாளைக்கு விடிஞ்சா எத்தனை பேர் சாவறாங்க அப்படின்னு நாம நாளைக்கு அவனை அடிச்சு போடலாம்னு நினைச்சிருப்போம். யாரு சாவறாங்கன்னு யாருக்கு தெரியும்? கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி மகாபாரதத்துல மகாவிஷ்ணு மார்கழி மாசம் சங்கோதனத்தை இன்னைக்கு அந்த சங்கோதனத்தை நீங்க நடந்துட்டு கண்டிப்பா நடக்குதுமா. நடக்குதா? நடக்குது. இந்த விளக்கம் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அதனால அப்படி சங்கோதரத்தை பத்தி சாதாரணமா நினைக்கூடாது. பகவானா சங்கோதராரு. ஆமா ஆமா. என்ன? சரி சரி. பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய சங்கு, அந்த சங்கோதனா பூமியா இருக்கணுமா? அதாவது 14 லோகமா இருக்கணுமா? அந்த பகவானுடைய சங்கு, அந்த பாஞ்ச சன்னியம் என்று சொல்லக்கூடிய சங்கு, அந்த சங்குடைய பெருமைக்கு நிகரான சங்கே கிடையாது. கிடையாதுமா. அதனால இருந்தாலும் நான் அந்த புறமா எனக்கு வேலை இருக்குது. என்னுடைய கணவர் அதாவது நாங்கெல்லாம் நிறைய மாடு கண்ணு ஊற்றி நிறைய பால் வைக்கிற வேலை தான் எங்களுக்கெல்லாம். எங்க வீட்டுல ஆயிரக்கணக்கான மாடு இருக்குது. ஆயிரக்கணக்கான மாடு. ஆமா 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 ஆமாமா. என் மாடுகளும் உதச்சிட்டு கிடக்குதுமா. பால் பேசுறதுக்கு ஆள் இல்லை. அது மாட்டை பால் நீ இப்படி வந்தது யாருக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. அடியே ஓய். அதனால அந்த புறமா இருக்கிறேன். சரி பாரு. ஓய் அது மட்டுமா? எனக்கு குழந்தைங்கன்னு சொல்லவே இல்லையே. குழந்தை பிறந்துக்குச்சு உனக்கு? எனக்கு 2 குழந்தைகள். யார் யார் தெரியுமா? பலராமன் கிருஷ்ணன். ஓ பலராமன் மாயக்கண்ணன். இப்படி பலராமன் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய கண்ணன் சொல்லக்கூடிய 2 குழந்தைகளை நான் பெற்று வளர்த்தி வாரம் செய்து இருக்கிறேன். இந்த ஆயர்பாடியில பாரு பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க போய் தாயார் அழைச்சார் என்று உடனடியாக யசோதை அம்மா அழைச்சிருக்காங்க. பசியோட கட்ட மாட்டாங்க. ஆமா ஆமா. சின்ன பிள்ளைங்க எவ்வளவு நேரம் கிடப்பாங்க. கண்ணம் கூட கொஞ்ச நேரம் பசி தாக்கு பிடிச்சுவான். இருக்கிறானே மட்டும் உடனே சாப்பாடுன்னா அவங்க பெரிய பையன் பலராம. ஆமா ஆமா ஆமா. அவன் நடக்க மாட்டான். போய் தாயார் அழைச்சாரு. ஆகட்டுமா. எங்கம்மா போயிருப்பாங்க? ஏமா எந்த வீதியில எல்லாரும் போயிருப்பான்? அதாவது இந்த ஆயர்பாடி 61 வீதி. ஓ 61 வீதி. வீதி வீதி. ஒரு வீதிக்கு 61 வீடு.
இந்த வீதிக்கு எந்த வீதி இருக்கிறான்னு எங்க இருந்தாலும் தேடி தேடி தாயார் அழைத்து அந்த சீக்கிரம் எடுத்து வருவேன். போய் உட்காருங்க. கேளுங்க சபையிலே. யசோதை அழைக்க அதே வேளையில மாயக்கரன் சபைக்கு வந்தாங்க.